மிளகா நடுறதுக்காக அழகாக உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு விவசாயமும் நல்லா உழுது போட்டு எந்த புல் இல்லாமல் அழகாக பராமரித்து எடுத்தோம்னா தான் விவசாயம் நல்லா வரும். மிளகா போடுறதுக்காக உழுது போட்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் தான் இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கள் தோட்டத்து பக்கத்து தோட்டம் இது. நல்ல வாழை, மிளகாய், தக்காளி எல்லாம் வரும். மாமரம் பார்த்திங்களா, தென்னை எல்லாம் உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று எல்லா நாற்றும் போட்டிருப்பாங்க. புல் இப்படி நல்லா உழுது போட்டிருக்காங்கல்ல. கொஞ்ச நாள் போனால் அப்புறம் திரும்ப புல் வந்துடும். 2-3 உழவு தொடர்ந்து உழுகணும். சத்தம் கேட்குது பாருங்க. பக்கத்தில் கிராமத்தில் ஒரு ரைஸ் மில் இறைச்சலோடையே இருக்க மாதிரி நிலமை ஏற்படுறது. செம்மந்தரை எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி உழுதுருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை டிராக்டரு, மிஷினு இதெல்லாம் டிராக்டர்லாம் வந்து அதிலேயே பார் போடுறது எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஆள் தட்டுப்பாடு, ஆட்கள் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. வேலைக்கூலி அதிகமாக இருக்கிறதுனால விவசாயினால் ரொம்ப காசு கொடுத்து விவசாயம் பார்க்க முடியலை. சொந்த ஆட்களும் அவ்வளோவா வேலை பார்க்குறதில்ல. ஏதாவது வேலை கிடைச்சா போதும், சம்பளம் வந்தால் போதுன்னு நகர்ப்புறத்து பக்கம் போயிடுறாங்க. கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வாழ்க்கை ஓட்டிடலான்ட்டு. இதெல்லாம் வந்து பெரிய முதலாளிகள் வாங்கி போட்டு ஆள் பராமரித்து ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் எங்கள் தோட்டம் பக்கத்தில். நாங்கள்லாம் முதல்ல நல்ல விவசாயம் பார்ப்போம். இவன் என் பையங்க, என் தங்கச்சி பையன், இது எங்கள் சகல பையங்க, இவங்களை வச்சு எங்கள் மாமா பார்க்குறாரு. நம்மளால் விவசாயம் இப்போ பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல. அரைநெல்லிக்காவை எனக்கு கரெக்டாக தெரியல, சின்னதாக இருக்கும். காய் இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்று இருக்குது. காய் இருக்கா? ஊறுகாலாம் போடுவாங்க அதில். ஒரே ஒரு சின்ன பிஞ்சு மாதிரி இருக்குது. காயை காணோம். இங்கே தாங்க நாற்று போட்டிருப்பாங்க. இதுதான் நாற்றாங்கால். மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று எல்லாம் இந்த ஃபுல்லாக நினைக்கிறேன். நாற்றை பார்ப்போம் இந்த பக்கம் என்ன நாற்று இருக்குன்னு பாருங்கள். தக்காளி நாற்று சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி நாற்று, இந்த நாற்றை தான் எடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுவாங்க. இங்கே தக்காளி நாற்று இது பாருங்கள். தக்காளி நாற்று. இது மிளகாய் நாற்று. மிளகாய் நாற்று. இது மிளகாய் நாற்று. மிளகாப்பால் நிறைய போட்டிருக்காங்க அண்ணன். இதை எடுத்து ஃபுல்லாக மிளகாய் நட்டுருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.